வணக்கம். இலக்கிய மாலை யூடியூப் சேனலில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கதை ஆடல் என்ற நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்று நான் எடுத்திருக்கின்ற கதை ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற பிரபல எழுத்தாளரும் நாவல் சிறுகதை போன்ற எழுத்துத்துறையிலே முன்னணியில் இப்போது திகழ்கின்றவர். ஆஸ்திரேலியாவில் வசித்துக் கொண்டிருக்கின்ற ஆனால் இலங்கையைச் சேர்ந்தவர். அவருடைய படைப்புகள் பல வெளிவந்திருக்கின்றன, பல பரிசுகளை கிடைத்திருக்கின்றது. இப்படியே பிரபலமான ஒரு எழுத்தாளருடைய சிறுகதை ஒன்றுடன் தான் நாங்கள் இப்போது இணைந்திருக்கின்றோம். இந்த சிறுகதை யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கதையோடு தான் இணைந்திருக்கின்றோம். இந்த கதையை பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்து அதில் உள்ள விடயங்களை எல்லாம் சொல்வதற்காக இங்கு எங்களுடன் இணைந்திருக்கின்ற இருவர். அதிலே ஒன்று எங்களுடைய ரப்சனா ஷெர்ஃபிடீன். அவர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக ராஜாராம் என்பவர். ராஜாராமை எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு சிறந்த திரைப்பட இயக்குனர். அது மட்டும் புது விதமான கதைகளை இந்த உலகத்துக்கு, இந்த சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு துடிப்புள்ள ஒரு இயக்குனர். அதற்காக தொடிப்பட்டு கொண்டிருப்பவர். அது மட்டுமல்லாமல் அவருடைய கதை ஒன்று நாங்கள் எடுத்து இந்த கதையாடல் நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்திருக்கின்றோம். சமூகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த ஒரு கதையை அவர் எங்களுக்கு எடுத்து சொன்னார். அவர்தான் இப்போது இங்கு இணைந்திருக்கின்றார். இந்த கதை பற்றி நாங்கள் பிறகு பேச போவதை, அவருடைய கதையை கேட்டுக்கொண்டு அதன் பிறகு இந்த கதை பற்றி நாங்கள் கலந்துரையாடுவோம். இப்போது ராஜாராம் அந்த கதையை பற்றி ஒரு சிறு குறிப்பை சொல்லி அந்த கதைக்குள் அவர் உள்வாங்கிய விடயத்தையும் அது பற்றிய விளக்கத்தையும் எங்களுக்கு தர இருக்கின்ற ராஜாராம், சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அந்த சிறுகதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணத்துல நிகழ்காலத்தை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏஐ மாதிரியான விஷயங்கள் போன்குள்ளேயும் கம்ப்யூட்டருக்குள்ளேயும் வந்த பின்னாடி விஞ்ஞானத்தை நம்ம ரொம்ப நெருக்கத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது எது உண்மை எது பொய் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல நோக்கி நகரும் போது நம்ம உண்மையை விட பொய்க்கு அதிகமா ஈர்க்கப்படுற வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம இயல்பாவே மனுஷன் மிகைப்படுத்தலுக்கும் பொய்க்கும் அடிக்ட் ஆகுற இல்ல ஆச்சரியப்பட்டு அதை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஆளாதான் எப்பயுமே இருந்திருக்கான். அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுட்பமா அதுல சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நீங்க ஷட்டர் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு, டிகாப்ரியோ நடிச்சது. சோ கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஒரு படம் பார்த்த ஒரு வியப்பா அந்த கதை கொடுத்துச்சு. ரொம்ப முக்கியமா மனுஷ மூளை நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணிட்டே இருக்கும். அது ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அது சிறுசு பெருசுன்னு கணக்கெல்லாம் கிடையாது. ஆண்களை விட பெண்கள் இன்னமும் சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள்லாம் மனசுல போட்டு அதை பெருசோட ஓமைப்படுத்தி இல்ல அதிகமா சிந்திச்சு வெகு சீக்கிரமா மனநோய் சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க தங்களை உட்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நிறைய அறிக்கைகள்லாம் சொல்லுது. அதனாலதான் ஆண்களை விட அதிக பெண்கள் கோயில்ல சாமியாரதான் நீங்க பார்க்க முடியும். அவங்களோட மனசுல உள்ள பூட்டி வச்சிருந்த அந்த வெளிப்பாடு, அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸோட எக்ஸ்ட்ரீம் தான் அந்த சாமியார விஷயம் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. சோ இந்த கதையிலுமே சில நுட்பமான விஷயத்த அதான் சொல்றாங்க. அவங்க ஒரு இடத்துல அந்த இமேஜோ இல்ல அவங்க போட்டோ எடுத்த மாதிரியும் இன்னொரு இடத்த பார்க்கும் போதும் தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு இந்த இந்த இப்ப இருக்க அறிவியல அவங்களால சடனா கிரகிக்க முடியாத இடத்துல அவங்க மனசு கொஞ்சமா சிதைய ஆரம்பிக்குது. அவங்க தங்களை யாரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, யாரோ தன்னை தேடிட்டே இருக்காங்க, நம்மள ஏதோ பண்ண போறாங்கன்ற ஒரு மனநிலைக்கு அங்க அந்த உமா கதாபாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஒரு மனநிலை மருத்துவமனைக்கு போற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் பயங்கர மோசமாயிடும். இப்ப சில சமயம் நமக்கு தோணும் இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா அப்படிலாம் கிடையாது, இது இன்னும் கம்மி தான். ஏன்னா நான் என்னோட ஒரு திரைப்படத்துக்கான ஒரு ஆய்வுக்காக ஒரு மனநல மருத்துவமனையில தொடர்ச்சியா ஒரு 15-16 நாள் நான் அங்க தங்கி அவங்கள ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். நீங்க நம்ப முடியாத அளவுக்கு நார்மலா இருக்கிற பல மனுஷங்களோட சின்ன சின்ன சிக்கல், சின்ன மன உளவியல் சிக்கல் ஒரு ஒரு மனுஷனை குழந்தையாவோ இல்ல ஒரு மனுஷனை மிருகமாவோ மிக இயல்புல மாத்தக்கூடியது எல்லாமே நடந்திருக்கும். ஒரு நபர் தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி அவங்க சொந்த வீட்டுக்கு கரண்ட் ஷாக் வச்சுட்டாரு. அப்புறம் கேஸ் எல்லாம் பிடுங்கி கொளுத்த போயிட்டாரு.
பைக்கை வித்துட்டு போன் நம்பர்லாம் உடைச்சு போட்டு தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு நிஜமாவே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த மருத்துவமனையில நான் பார்த்தப்ப ஒரு 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 பெரியவர் இருக்காரு, ஒரு 50-55 வயசு இருக்கும். மிக சாதாரணமா வந்து நம்மள்ட்ட பேசிட்டு இருந்தாரு. இங்க என்ன பாக்குறாங்கப்பா, என்ன வைத்தியம், யாருக்கெல்லாம் பாக்குறாங்க, நான் இந்த மாதிரி சிவகங்கையில இருந்து வரேன், எங்க வசதி எல்லாம் என்ன இருக்கு எதுன்னு கேக்குறாரு. அவங்களோட அவங்க பையனும் மனைவியும் வந்திருக்காங்க. நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஓ ஓகே, அந்த பையனுக்கோ இல்ல மனைவிக்கோ பிரச்சனையா இருக்கும் போறது. அப்புறமா தெரியுது அந்த பெரியவருக்கு தான் பிரச்சனை. அவங்க அவங்க மனைவி வந்து அந்த பெரியவரை கூட்டி போகும்போது தான் தெரியும் இந்த பெரியவருக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. சோ நம்ம ஒரு கட்டத்துல இங்க யாரெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க நம்ம நம்புறோமோ அவங்க தெளிவா இருக்காங்களான்றத மருத்துவம் தான் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. இந்த கதையில சில நுட்பமான விஷயம் இருக்கு. என்னன்னா அறிவியல் மனுஷனோட மூளைய எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அது டெக்னாலஜின்னு எடுத்துக்கலாமா, இல்ல மனுஷன் அந்த டெக்னாலஜிக்குள்ள தன்னை மூழ்கடிச்சுக்க முயற்சி பண்ணும்போது அது நடக்குதா? இப்ப அதிகமான போனை பயன்படுத்துறான், இல்ல அதிகமான கம்ப்யூட்டர் பயன்படுத்துறான், தன்னோட சுயம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பொது வெளியில பதிவிட்டு அதுல ஒரு சின்ன சந்தோஷமும் ஒரு தேடலையும் வச்சுக்கும் போது அது எவ்வளவுக்கு அவன் ரொம்ப இதா வச்சுக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அறிவியல் சொல்லுது, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கிரீன்ஸ் பார்க்காதீங்க, ஆஹ் அதிகமான வெளிச்சத்தை தொடர்ச்சியா பார்க்கும்போது கண்ணுக்கு பிரச்சனை இருக்குன்னா நிறைய விஷயம் சொல்லிட்டே இருந்தாலும் நமக்குள்ள இருக்க அந்த டோபமைன் வந்து அது எதையுமே கேட்க வரதே இல்லை. நமக்கு எதெல்லாம் குறைஞ்சபட்ச சந்தோஷம் தருதோ அதை நோக்கி நம்ம நகர்ந்துட்டே தான் இருக்கோம். இந்த கதையிலுமே அந்த அந்த விஷயத்த சொல்லிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப நுட்பமான உளவியல் ரீதியான சிக்கலா இங்க பதிவு பண்ணலைனாலும் அவங்க சொன்ன அந்த ஒரு ஒரு போனையோ இல்ல ஒரு டெக்னாலஜியோ பயன்படுத்தும் போது நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிறோம். சில சமயம் அந்த அடிக்ஷனை தாண்டி அதுக்குள்ள நம்ம அந்த சுழலுக்குள்ள மாட்டிக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நோலன் படம் மாதிரி நீங்க எது சரி தவறுன்றதை தாண்டி இந்த விஞ்ஞானம் உங்களை என்ன செய்யும், என்னெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப திடீர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏலியனை பார்த்தேன். நீங்க ரொம்பலாம் இல்ல, நீங்க போய் நெட்ல ஏலியனை பார்த்தவங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருப்பாங்க. நான் ஏலியனை பார்த்தேன், ஏலியன் பேசினேன், நேற்று நைட்டு எங்க வீட்டுக்கு ஏலியன் மாடியில் எங்க வீட்டுக்கு ஏலியன் வந்துச்சுன்னு சொல்லுவாங்களா இருக்காங்க. ரியலா சொல்லுவாங்க. சில சமயம் அது புகழுக்காக இருந்தாலும் சில சமயம் அது அவங்களோட மனப்பிறழ்வா இருக்கும். அவங்க அந்த விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஒண்ணு இருக்கு ஒண்ணு இல்லைன்ற விஷயத்த தாண்டி அவங்க அந்த ரெண்டுக்கு நடுப்பட்ட ஸ்பேஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான கருத்தில நீங்க குறைஞ்சபட்சம் படிக்கும் போது, கதையாவோ கட்டுரையாவோ படிக்கும் போதுதான் நம்ம எந்த யதார்த்த உலகத்துல இருக்கோம் நம்மளால கட்டதோ நம்ம அதை பகுப்பாய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஒரு 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 அறிவியலையோ ஒரு தொழில்நுட்பத்தையோ எந்த அளவு பயன்படுத்தணும், எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணும்ன்றத இந்த மாதிரி கதைகள் நமக்கு நிறைய கத்துக் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஷட்டர் ஐலாண்ட் மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கான விஷயமா இது எனக்கு இருந்துச்சு. நான் ஒரு சினிமால இருந்து வரவனால என்னால அதை நிறைய காட்சிகள் படுத்திக்க முடிஞ்சுச்சு, ஒரு விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இப்ப அந்த மருத்துவமனைக்கு கொடுக்குற ஒரு விவரணையா இருக்கட்டும், அந்த அந்த இடத்துல ஒரு டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வர ஒரு விவரணையா இருக்கட்டும், அந்த விஷயம்லாம் எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே பாக்குற ஒரு ஒரு ஃபீல கொடுத்துச்சு. ரொம்ப நல்ல கதையாவும் எனக்கு இருந்துச்சு. இதுவரைக்கும் நீங்க உணர்ந்து கொண்ட விடயத்தை நான் பார்த்தேன். இப்போ நாங்க ரக்ஷனா என்ன சொல்ல வர்றான்னு கேட்டு பார்ப்போம். ரக்ஷனாவுடைய கருத்துக்களை நான் கேட்டு பார்ப்போம். வணக்கம். ஒரு சிறுகதையா நான் இதை வாசிச்சு முடிச்ச நேரம் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று அறிவியல் என்று வரக்குள்ள தொழில்நுட்பம், உளவியல், அதோட சேர்ந்த ஒரு சமூக ரீதியான ஒரு பிரச்சனை. இப்ப நாங்க உளவியல் சம்பந்தமா இதனுடைய துறை, அதால எனக்கு அது நான் அதை எப்படி நான் கற்ற அறிவை வந்து இந்த சிறுகதைக்குள்ள எப்படி இத அணுக முடியும் என நான் பாக்குறேன். இந்த சிறுகதையில சொன்ன மாதிரி ஒரு பெண், இங்க உமாங்கிற பெண், அவருடைய கணவன், அவ இந்த மனநிலை பிறழ்வுடையவர்கள் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் அவங்க இருக்காங்க. அது ஏன் அவங்க வந்தா என்கிற அந்த பின்புலத்தை அவங்க விளக்கி கொள்றாங்க. அதுல 2-3 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று, அவ இயல்புலேயே வந்து ஒரு சாதாரணமான பெண், ஒரு ஒரு சிறந்த அறிவுள்ள பெண்ணாவும் அவ இருக்கிறார். ஒரு இடத்துல இருந்து புலம்பெயர்ந்து போய் அங்க படிச்சு பட்டம் பெற்று அங்கேயே ஒரு இடத்துல தொழில் புரியக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணுன்னு சொல்ற நேரம் அவ மிகவும் ஒரு சாதாரணமான மனநிலையில இருந்த ஒரு பெண்ணா தான் அதுல இருக்கிறார். திடீரென்று இந்த தோழிவார, இந்த அமெரிக்காவில இருந்து தோழிவார, அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு, இல்லாட்டி ஒரு பொறாமை உணர்வு, இல்லாட்டி நான் என்னை விட தன்னை விட மற்றவங்க உயர்ந்துடக்கூடாது
முடியாது என்கின்ற அந்த ஒரு நிலை. இதன் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் அவருக்குள்ள நடக்குது. அவரு திறன் பேசி கொண்டு அவருக்கு பரிசாக கொடுக்கிறா, இவ போயிடுறா. அதுக்கு பிறகுதான் இந்த ஒவ்வொரு கம்ப்ளைண்டும் வருது இவகிட்ட இருந்து. இப்படி நடக்குது, எனக்கு இப்படி நடக்குது, யாரோ என்ன பின்தொடர்ற மாதிரி இருக்குது என்று பல விடயங்கள் நடக்குது. இந்த இடையில இந்த கணவன் சொல்றாரு, உனக்கு அது கஷ்டமா இருந்தா முகநூல்ல இருந்து வெளியே வா சொல்லி, அவவும் அதை டீஆக்டிவேட் பண்றதும் திரும்ப ரீஆக்டிவேட் பண்றதுமாக இருக்கிறா. ஆனா அவ அந்த முகநூலை விட்டு வெளியே வர முடியல என்கிறதும் அதுல சொல்லப்படுது. இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுதுன்னு ஒரு கட்டத்துல இவ இந்த மனநிலை பிறழ்வானவர்களுக்கு அந்த காப்பகத்துல அவை சேர்க்கப்படுறா. அங்க நடக்கிற சில விஷயங்களும் அதுல பிரதிபலிக்கப்படுது. அங்க அந்த கணவர் வந்திருக்கிற நேரம் இன்னொரு நோயாளி அவர் வந்திருக்கிறார். அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த சம்பாஷணை, ஒருவேளை அங்க அவர் சொன்ன அந்த பெண் தன்னுடைய மனைவிதானா என்ற ஒரு நிலைப்பாடும் அவருக்கு வருது. அப்ப அந்த அளவுக்கு அவட நிலை எவ்வளவு தூரம் அவ அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத அதுல சொல்றாங்க. எனவே இந்த இடத்துல இருந்து 2 விஷயங்கள் எங்களுக்கு வருது. ஒன்று, உண்மையிலேயே ஹலுசினேஷன் தானா, இல்ல இது வேற யாரோ உண்மையிலேயே தொழில்நுட்ப ரீதியாக இதை இயக்கி இவக்கு அப்படியான ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறாங்களா என்று கேள்வி இருக்கு. ஏன்னு சொன்னா, ஒரு தரம் அவ சொல்றா, நான் அந்த மஞ்சள் வயல்கள் பூக்கள் பூத்த அந்த வயல்ல நான் படம் எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா நான் போயிட்டேன். ஆனா என்னுடைய தோழி அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து போட்டிருந்தேன். அவர் கணவரும் அதை பாக்குற, அவரும் பாக்குறாரு என்று சொல்ற இடத்துல அது ஹலுசினேஷன் இல்ல என்று நாங்க எடுத்துக்கொள்ளலாம். என்னோட இன்னொரு வேலிடேஷன் ஒன்றும் வருது. ஆனா இதுல உளவியல் ரீதியா நாங்க ஒரு விஷயத்த பாக்குற நேரம், இந்த கதை இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த செயற்கை நுண்ணறிவு என்கிற ஒன்று வந்திருக்கிறது. இப்ப எல்லாரும் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னா, மனநிலை பிறழ்வானவர்கள் இல்லாட்டி அவர் மனநிலை ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டவங்க என்று ஒரு சாரார்கள் இருக்கிறாங்க, இல்ல நிதானமா இருக்கிறார்கள் இன்னொரு சாரார் இருக்கிறாங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை. இது எல்லாமே ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி தான். இப்ப 0ல இருந்து 100 நடுவுல எந்த ரேஞ்சில இவங்களுக்கு அந்த பிறழ்வு இருக்கிறது தெரியா. நாங்க சாதாரணமாக இருக்கிற எல்லாருமே எங்களுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு சில இடங்கள்ல நாங்க அந்த பிறழ்வான ஒரு இடத்துக்கு நாங்க இருப்போம். ஆனா எங்களோட அந்த டிகிரி குறைய இருக்கும். அதால நாங்க அந்த டீவியேஷன் இல்லை, எங்களுக்கு அந்த டீவியேஷன் இல்லாததால நாங்க சாதாரணமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா எங்க அந்த புள்ளியிலிருந்து நாங்க அடுத்த அங்கால பக்கத்துக்கு போறோமோ அந்த இடத்துலதான் நாங்க அதுக்கான அறிகுறிகளை நாங்க காட்ட தோங்கும். எனவே இப்படியான நிலைமையில இருக்கிற இடத்துல சாதாரணமாகவே சமூக வலைத்தளங்கள், இந்த இணையம், இங்க இருக்கிற இந்த இணைய வழி தொடர்பாடுகள், இப்படியான விடயங்கள் இதுல நிறைய ஆய்வுகள் இருக்கு. எங்களுக்கு ரீல்ஸ் நாங்க அடிக்கடி ஃபார்வர்ட் பண்றதால எங்களுக்கு என்ன நடக்குது, நாங்க இன்னொருத்தர கம்பேர் பண்றதால எங்களுக்கு என்ன நடக்குது, இப்படியான விஷயங்கள் நிறைய ஆய்வுகள் இருக்குது. இதன் மூலமாக எங்களுக்கு ஏற்கனவே ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு எங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கும் இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. எப்படி நாங்க பக்கத்து வீட்டுக்காராக்களை பார்த்து ஒரு அனுமானத்தை எடுப்போம், இல்ல எங்கட தெரிஞ்ச, இப்ப அது இல்ல. அந்த 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 வட்டம் மிக மிக பெருசாயிருச்சு. உலகத்துல யாரு எங்க இருக்கிற இல்ல, கணக்கே இல்லாமலுக்கு நாங்க யார வேண்டுமென்றாலும் பார்க்கலாம், பேசலாம், பழகலாம்ங்கிற கட்டத்துல எங்களுக்குள்ள அந்த டிமாண்ட் மிக ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போய் நிக்கிறது. இதனாலேயே நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்குது, எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு அமைதியின்மை இருக்குது. அதுல பாக்குற விடயங்கள் அவர் சொல்றார், அந்த கதையிலேயே சொல்றார், அந்த வைத்தியர் சொல்றார், என்னுடைய அலுவலகத்திலேயே ஒருத்தர் அன்றைக்கு லீவ் எடுத்துட்டு போய்க்கிறார். ஏனென்றா ஏதோ ஒரு விஷயம் அவரை பாதிச்சுட்டு, இந்த சோசியல் மீடியால ஏதோ ஒரு விஷயம் என்ன பாதிச்சுட்டு அதனால அவரால் வேலை செய்ய முடியாம அவர் திரும்பி போறாங்க. ஆனா இப்படியான விஷயங்கள் இருக்கிற இதே நேரத்துல இன்னொரு புதிய பிரச்சனையாக வந்திருக்கிறது இந்த ஏஐ. இப்ப ஏஐ வார நேரத்துல இங்க எது உண்மை எது பொய் என்று தெரியாத ஒரு நிலைமையும் இருக்குது. இப்ப ஏற்கனவே சாதாரணமாக மனிதர்கள் இந்த தொழில்நுட்பம் இல்லாத காலத்துல மனிதர்கள் இருந்ததுல இருந்து இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு, இந்த சமூக ஊடக வலைத்தளங்களும் வந்ததுக்கு பிறகு மனிதர்கள உளவியல நிறைய மாற்றங்கள் வந்தாச்சு. இதுவே ஒரு பிறழ்வான நிலைக்கு எங்களை விட்டு செல்ற நேரம் இந்த
இந்த செயற்கை நுண்ணறிவும் வந்த உடனே இது இன்னும் அதுல தாற்பயத்தை இதுல பாரதூரத்தை வந்து இன்னும் அதிகரிச்சிருக்குது. இப்ப எங்களுக்கே நாங்களே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போற நேரம் இது ஏஐயா இல்ல உண்மையாண்டு பிரிக்கிறது கஷ்டமா இருக்குது. சிலது பார்த்தோன்னே விளங்குது இது ஏஐ, ஆனா பிரிச்சு பார்க்க இயலாத அளவுக்கு வந்துட்டு அடுத்தது ஏஐல வந்து சாத்தியம் இல்லாத விடயங்கள் எல்லாம் நாங்க சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கோம். அதாவது இப்ப நான் தாகூரோட இருந்து பேசி கொண்டிருக்கிற மாதிரி நான் ஒரு இது ஒன்று செஞ்சு பார்த்தேன். இப்ப எனக்கு வந்து தாகூர் எனக்கு பிடிச்சிருக்குது, அதை நான் வந்து சாதாரண நிலைமையில நான் எப்படி யோசிப்பேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்குது, நான் அவரை ரோல் மாடலா வச்சுக்கொள்றேன், அது நான் அவரை ரசிக்கிறேன், எதுவும் உண்டு. ஆனா நானும் ரவீந்திரநாத் தாகூரும் ஒரே இடத்துல இருந்து பேசி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் என் ஆசைக்கு நான் செய்யறேன். ஆனா அது பொய் தானே, அது உண்மை கிடையாது, அது ஒரு பொய். அப்ப இப்படி இது இப்ப நாங்க இவ்வளவு தூரம் பேசுறோம், என்னுடைய துறை உளவியலா இருக்கிற நேரம் கூட எனக்கு அதை செஞ்சு பார்க்கணும் போல இருக்கிறது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது, அப்படி ஒரு விடயம் இருக்கிற நேரம் இது இன்னும் இது என்னென்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியல. அதே நேரம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து வெறுமனே கண்டென்ட் கிரியேட் பண்ற ஒரு விஷயம் மட்டுமல்ல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நாங்க ஆப் டெவலப் பண்ணலாம், நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணலாம், இல்லாட்டி வேற விஷயங்களை நாங்க மேனிப்புலேட் பண்ணலாம், இன்னொருத்தவங்களோட டிவைஸை நாங்க அக்சஸ் பண்ணலாம், ஹேக்கிங் கூட பண்ணலாம். இப்படி எல்லா விதமான ஒரு பரிமாணங்களும் அதுக்கு இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எனவே இந்த கதையில வர இந்த விடயத்தை நாங்க நோக்குற நேரம் இது எது உண்மையிலே இது உளவியல் பிரச்சனையா இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால வந்த ஒரு விஷயமா இல்ல ரெண்டும் சேர்ந்து ஏற்படுத்தின ஒரு புரள்வான மனநிலையா என்கிறது எங்களுக்கு அது மிச்சம் ஒரு ஃபேமா எங்களுக்கு சொல்லப்படல. ஆனா இந்த கதை எழுதப்பட்டத நோக்கம் எதுங்கிறது எங்களுக்கு விளங்குது. அந்த எழுத்தாளர் மனதில் இந்த சமூக ஊடக வலைத்தளங்கள்ல இருக்கிற இப்படியான புரள்வான விஷயங்கள் இதை மக்கள் எப்படி அணுகுறாங்க, இதன் மூலமாக எங்களுடைய உறவுகளுக்குள்ள என்ன மாதிரியான விரிசல்கள் வருது. அதுல மிக முக்கியமா அவர் சொல்றார், அந்த நண்பிக்கும் இவக்கும் நாம இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்குவோம், சமூக ஊடக வலைத்தளங்கள் ஒரு பக்கம் வைப்போம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் வைப்போம். ஆனா 2 பெண்களுக்கு இடையில எப்படியான ஒரு கம்பேரிசன் வருது, ஏற்றத்தாழ் வருது. இன்னொரு தனது நண்பி தன்னை விட மேலுக்கு போறது இல்லாட்டி அவர் நல்ல நிலைமையில இருக்கிறத சீரணிக்க முடியாத ஒரு நண்பியா இவ இருக்கிறார். ஆனா அமெரிக்காவில இருந்து இங்கே வந்து தன் நண்பியை பார்க்க வர இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்போ இல்லாட்டி ஒரு பொறாமை உணர்வோ ஒன்று இருக்குது. அதையும் நாங்க உற்று நோக்கு அது எதானால உருவானதுங்கிறது ஒரு கேள்வி. ஏனென்றா நான் இப்ப ரீசெண்டா நான் யோசிச்ச விஷயம் என்ன, இந்த பாராட்டு கொடுக்கறது, பாராட்டு விழா கொடுக்கறது, இல்லாட்டி ஒரு அவார்ட் கொடுக்கறது, சான்றிதழ் கொடுக்கறது, அவங்களை கௌரவிக்கிறது என்ற இந்த விடயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆரம்ப காலத்துல செய்யப்பட்டு கொண்டிருந்த நேரம் அது ஊக்கமாக இருந்தது. ஆனா இப்ப வந்து ஊக்கம் என்கிற விஷயத்தை ஒரு சில நேரம் பார்க்கல, இது எதுவுமே தேவையில்லை. நல்ல ஒரு எழுத்தாளன் நல்ல கதையை படைச்சுட்டான்னு சொன்னா அந்த கதை அவனை பற்றி பேசும். இப்ப நான் அந்த கதையை வாசிச்சுட்டு நான் சொல்லுவேன், வா எப்படி எழுதிருக்கிறாங்கன்னு சொல்லுவேன், அதுதான் அவார்ட். அதை விடுத்து நாங்க அந்த எக்ஸாஜரேஷன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, வீணாக நாங்க ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த வேலிடேஷன்ஸ் நோக்கி ஆட்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இங்க அவங்க என்னத்தை படைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, வெறும் படைப்பாளிகளுக்கானது மட்டும் இல்லை நான் சொல்றது. இப்ப எங்கட காலத்துல எல்லாம் நான் ஒரு பழைய ஆள் மாதிரி பேசுறேன், எங்க காலத்துல இப்ப நாங்க இப்ப இலங்கையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஒன்று இருந்துச்சு. இப்ப நாங்க அதுல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தோமோ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தோமோ எங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது கிடையாது, எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப சாதாரண தனத்துல நாங்க ஓலை எடுத்தோம்டா ஓகே ஓலையான்னு சொல்லி ஒரு அசம்பிளியில எங்களை கூப்பிட்டு ஒரு கை தந்திருப்பாங்க, அவ்வளவுதான். மத்தபடிக்கு எங்களுக்கு எந்த பாராட்டு விழா நடத்தினா. ஆனா இப்ப பிள்ளைகள போட்டோவை பேனர்ல போட்டு அதை ஸ்கூலுக்கு முன்னுக்கு போட்டு தகப்பன் சோசியல் மீடியால ஷேர் பண்ற. நாம யோசிப்போம், நம்ம ஓலை எடுத்ததே நம்மளோட ஒருத்தரும் ஷேர் பண்ணல, இந்த 4 5 எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க பேரண்ட்ஸ். இது நல்ல ஒரு மாற்றம், எது எடுத்தாலும் என்ற எழுதிருக்கிறது. ஆனா இந்த விளம்பரம் எதுக்குங்கிற கேள்வி, இந்த விளம்பரம் எதுக்கு? இந்த விளம்பரம் கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளவான மன அழுத்தத்தை கொடுத்து கிரிக்கிங்கிறது நம்ம காலகாலமா பேசுற விஷயம்தான். அது
நான் இப்ப என்னுடைய நிஜ வாழ்க்கையில சந்தித்த சில நபர்கள், அவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு எல்லை இல்லாத கட்டத்துக்கு போய் என்னுடைய குடும்பத்துல எத்தனை வைத்தியர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்துல எத்தனை பொறியியலாளர்கள் இருக்காங்கன்றத லிட்ரலி கணக்கு பார்த்து பேசுற நேரம் கணக்கு பாக்குறாங்களெல்லாம் நான் பாக்குறேன். திருமண நிகழ்வுகளுக்கு போனா இதுதான் முக்கியமான ஒரு பேச்சாக இருக்குது. எனவே நாங்க ஒரு விஷயத்தை நிகழ்த்துறது அந்த விஷயத்தை நிகழ்த்துறதுக்காக மட்டுமாக இல்லாமலுக்கு எதையோ ஒரு அங்கீகாரத்தையோ யாரோ எங்களுக்கு மெச்ச போறதையோ இல்லாட்டி எங்களை பத்தியாக ஒவ்வொன்று யாரோ ஒருத்தர் பேச போறதையோ நினைச்சுத்தான் அது நிகழ்த்தப்படுது. அது ஒரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய படைப்பையோ இல்லாட்டி எங்களுடைய ஒரு செயற்பாட்டையோ அதுல உன்னதத்தை அது கீழே கொண்டு போய் திரும்புங்கிற ஒரு நிலை கொண்டிருக்கிறது. எனவே இந்த நண்பிகளுக்கு இடையிலான அந்த கம்பேரிசனை நான் அப்படித்தான் பாக்குறேன். அது சிறு வயதிலிருந்து அது வித்திடப்பட்டு இருந்திருக்கலாம். இப்ப தரம் உயர்தரம் வரைக்கும் ஒண்டா படிக்கிறாங்க. இவ அமெரிக்காவுக்கு வர, இவ ஆஸ்திரேலியாவுக்கு போற. இதுல இது பெரிய இப்ப அதை வச்சு கூட கம்பேர் பண்ணிருக்கலாம். ஒருவேளை இவவை விட அவ நல்லா படிக்கிறவ, இவங்க புலம்பெயர்ந்து வந்தது பிறகு இவ என்ன விட நல்ல தரத்தில் இருக்கிறாவங்கிற விடயம் இதையும் அவர் தொட்டுக்கு போயிருக்கிறார். அதே நேரம் உளவியல் ரீதியாக இந்த சமூக ஊடக வலைத்தளங்கள், இதுல நடக்கிற புரள்வான விஷயங்கள், இதுல நடக்கிற மார்க்கெட்டிங், சுய புராணங்கள், செல்ஃப் போஸ்டிங் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் மக்கள் எப்படி பாதிக்குது. அடுத்தது இன்னொருத்தரை நாங்க சாடுற விஷயங்கள், இன்னொருத்தரை அட்டாக் பண்ற விஷயங்கள், அது எப்படி ஒருத்தரை பாதிக்குது. குறிப்பா இந்த எழுத்தாளருடைய நோக்கம் என்று நான் எதை கருதுறேன்னு சொன்னா, அவர் சாதாரணமா அது நமக்கு விளங்குது. அந்த கதையை நமக்கு வாசிச்சுட்டு போகக்குள்ளேயே அவரோட உள்ள குமுறல் நமக்கு விளங்குது. அவர் சில இடங்கள்ல வந்து கதைங்கிறத தாண்டி சில இடங்கள்ல அது பிரீச்சியாவும் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்களோ தெரியல. அந்த கதையை வாசிச்சுட்டு போற நேரம் சில இடங்கள் வந்து அறிவுரை சொல்ற மாதிரியும் இருக்கு. நான் நினைக்கிறேன் வந்து ஒரு எழுத்துங்கிற வரக்குள்ள வந்து அது செய்யக்கூடாது நாங்க நினைக்கிறேன். அது மேலோட்டமாக இல்லாட்டி மறைமுகமாக சில விஷயங்களை நம்ம கிளர்த்தி விட்டுக்கிட்டு போக வேணும். அந்த முடிவை, அந்த அறிவுரைய அந்த வாசகரோ அந்த நுகர்றவர் தான் அதை உள்வாங்கி அதை ப்ரொசஸ் பண்ணி அவங்க எடுக்க வேணுமே ஒழிய நாங்க நேரடியாக இப்படி இது பிள்ளை இது சரி என்று நாங்க சொல்லிட்டு போறது ஒரு படைப்பாளி வேலை இல்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த சில இடங்கள் வந்து யாரோ எங்களுக்கு பின்னுக்கு இந்திய சோசியல் மீடியா எல்லாம் பார்க்க கூடாது தவறு என்று சொல்ற மாதிரி எனக்கு அது இருந்தது. அந்த கதைக்கு அப்படி அந்த டோன் இருந்திருக்க தேவையில்லைன்னு நான் நினைச்சேன். அதே நேரம் இறுதியா வந்து மொழி என்று வார நேரம், மொழி சிறப்பு என்று வார நேரம் இந்த சிறுகதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம்னு நான் நினைச்சேன். ஏன்னா சில சிறுகதைகள் ராஜாராம் ஆழ்வராத கோயில் எடுத்தாலும் எங்களுக்கு அந்த ஓட்டம் வந்து எங்களுக்கு ஒரு கதை வாசிக்கிற மாதிரி இல்லாம அது வந்து அப்படி ஆற்றொழுக்கு மாதிரி அது அப்படியே போயிட்டு இருக்கணும். நாங்க அதை கூட டிராவல் பண்ற மாதிரி அது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா இந்த கதையில கூட சில விடயங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அந்த ஒரு சீன்ல இருந்து அடுத்த சீன் ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி போயிருக்கலாமோ. ஏன்னா சில விஷயங்களை நாங்களே அனுமானிச்சுக்க கூடியதா இருக்குது. அடுத்தது என்ன வரப்போகுதுங்கிறத நாங்க அனுமானிக்க கூடியதாகவும் இருக்குது. நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் தொக்கி நிக்கிற மாதிரி. இப்ப நேரடியாக ஒரு முடிவு செல்லக்கூடாது. ஆனா அந்த அடுத்த சீனுக்கு போற நேரம் எங்களுக்கு இதுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்க வேணும். இந்த முன்னுக்கு இல்லாட்டி கதையில ஏதோ ஒரு இடத்துல அதுக்குரிய க்ளோஷர் கிடைக்க வேணும். முடிவு வாரதுக்கு முதல் ஒவ்வொரு சம்பவங்களும் சொல்ல. இப்ப சிறுகதையில நிறைய சிறுகதைகள் நாங்க உதாரணத்துக்கு எடுக்கலாம். நிறைய விஷயங்கள் அங்க இங்க சொல்லப்பட்டுட்டு வந்து ஒரு கட்டத்துல வந்து எல்லாம் ஒரு அலைன் ஆகி வரும். ரைட், ஓகே, இதுக்கு தனி சொல்லப்பட்டு அந்த அலைன்மெண்ட் வந்து கடைசியில வந்து ஒரு முடிவு இதான் முடிவு என்று கொடுக்காமலுக்கு முடிவை நீங்க எடுங்க, இதான் இருக்கும் என்ற அந்த அன்னைக்கு அவ கலாநிதி அவ சொன்ன மாதிரி அந்த ஒரு முடிச்சோண்டு அப்படி டக்குன்னு அவளும் கடைசியில இல்லாட்டி ஒரு முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கேள்வி பிறக்கும். ஏதோ ஒன்று ஒரு ட்விஸ்ட் கடைசியில அந்த ட்விஸ்ட் வந்து அது அந்த சிறுகதையை எங்களோட மனதுக்குள்ள அப்படியே அழுத்தமாக அது பதிய வைக்கும். அது கொஞ்சம் இன்னும் இந்த கதை இந்த களம் அந்த பேக்ரவுண்ட் இந்த உள்ளடக்கம் ஃபைன், சொல்ல வர விஷயம் எங்களுக்கு விளங்குது. அது இன்னும் கொஞ்சம் லாவகமா நெய்யப்பட்டிருக்கலாமோ என்கிற ஒரு விடயமும் அந்த மொழி என்கிற விடயமும் இரண்டும் தான் எனக்கு இருந்தது. மற்றபடிக்கு இது சொல்லப்பட வேண்டிய கருத்து இந்த இடத்துக்கு சொல்லப்பட வேண்டிய அது ஒரு
ஹலுசினேஷன்ங்கிறது உளவியல்ங்கிற அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு பக்கத்தை தொட்டு கொண்டு போறது அதுவும் அழகா இருக்கிறது. இது என்னோட நன்றி. இதுதான் சொல்றது, எழுத்தாளர் இந்த இடத்துல இருந்தால் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் அவர் பதில் உடனே தந்திருப்பார். என்ன, அதுக்காகத்தான் நான் எழுத்தாளர்களை இதுக்கு அழைக்கிற காரணமே. என்ன பொறுத்தவரை நான் இந்த கதையை நான் பார்த்த நேரத்துல அந்த கதை ஆரம்பத்துல இருந்தே என்ன 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 என்று கேட்கக்கூடிய மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த மாதிரி வந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்துல இந்த கதை பார்வையாளர்களுக்கு என்ன மாதிரி விளங்குதோ தெரியாது. ஒரு பெண் ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்துல வேலை செய்யறவாக இருக்கிறார். இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு நிர்வாகத்துல இருக்கிறவ ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்க மாட்டான்றது ஒரு கேள்விக்குறை. அதுக்கும் அது செட்டிங் கூட அவருக்கு தெரியாம இருக்குது. இந்த தவறு நடந்த இல்ல இது நான் சொல்றேன், இப்படி என்ன பொறுத்தவரை நான் கேட்கிறேன், இப்ப பொதுவாக இப்படியான ஒரு நிறுவனத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லாம இருக்குமா? ஆனா இருந்திருக்கலாம். இது ஆசிரியருடைய கருத்து, அதுக்குள்ள நாங்க போக இயலாது. ஆனா எந்த கேள்வி இது இப்படி இருக்குது. அதே நேரத்துல இந்த பேஸ்புக் அவதான் திறந்து கொடுக்கிறா நண்பி. இந்த படியால அவ என்ன செய்யறான்னு சொன்னா அந்த இடத்திலேயே இவட பாஸ்வேர்டையும் அவட எல்லாத்தையும் இவ தன்னருக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறா. இதன் காரணமாகத்தான் இவட எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்து அவ விளையாடக்கூடியதாக இருக்குது என்றது தெரியுது. இப்ப அடுத்ததாக இவர் இதனாலதான் இந்த பிரச்சனையே இவங்களுக்குள்ள வருகுது. எனக்கு ஒரு கேள்வி இதுக்குள்ள, நான் மெட்டதுக்குள்ள போகாமல் எனக்குள்ள கேள்வியைத்தான் நான் பாக்குறேன். இந்த மஞ்சள் பூந்தோட்டத்தை கண்டு அதுல போய் போட்டோ எடுக்க வேணும் என்றுதான் நினைக்கிறாவே தவிர எடுக்கவும் இல்லை, போனை தூக்கவும் இல்லை. இப்படியான சந்தர்ப்பத்துல எப்படி அந்த நண்பி அந்த இடத்துல வந்திருந்த அந்த படத்தை ராஜாராம இதை கேட்டுக்கொண்டிருந்தா நீங்களும் இதுக்குரிய கருத்து சொல்லலாம். என்ன காரணத்துக்காக அவளுக்கு இந்த போன்ல தெரியுது இந்த இது? அது தற்செயலாக நடந்த விஷயம். இவவ பாதிச்சிருக்கலாம் உண்டு. தற்செயலாகத்தான் அந்த படத்தை அவ பார்த்தா, அவ போட்டோ எடுத்தா. ஆனா தற்செயலாக அவ எடுத்த போட்டோ இவக்கு உடனே என்னண்டு வந்தது. அப்ப இந்த போனுக்குள்ள யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை அவருக்கு ஏற்படுது. நினைக்கிறேன் அது எப்படி அடுத்த நாளே அவன் போட்டோ போடுறா என்று சொல்றதும் என்ன தெரியல. அப்படி என்ன அவங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாத்தையும் அந்த நண்பி கேட்டு கொண்டிருக்கிறாவா? இப்படியான நண்பிகளும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க என்றதை எடுத்து காட்டக்கூடிய மாதிரியும் இந்த கதையில இருக்கிறது. மற்றது போன்ல அடிக்டா இருக்கிற காரணத்தாலதான் இவக்கு இந்த மனநிலையில பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் அது ஒவ்வொருவரோட மனநிலை பொறுத்து. இப்ப சொன்ன மாதிரி மனநோயால பாதிக்கப்படுறவங்கள அவங்களோட மனதிட தைரியத்தை பொறுத்துத்தான் அந்த மனநோயால் பாதிக்கப்படுவாங்க. இப்ப என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டு போட்டு போறவங்களுக்கு இப்படியான இதுக்குள்ள திருப்பி பார்க்க வேண்டிய இது வராது. அது ஒரு கேள்வி. மற்றது இன்னொன்று லைட் அடிக்கடி எரியுது என்று சொல்றதுன்னு சொன்னால் உண்மையில இன்டர்நெட் நாங்க கட் பண்ணி வச்சால் அது லைட் எரியாது. அப்ப மெசேஜ் வர்ற நேரத்துல நார்மலா லைட் எரியும். அது அப்ப கட் பண்ணி வச்சால் அப்ப இந்த சின்ன விஷயங்கள் தெரியாம அப்படி இருந்ததா? ஏன் அந்த விஷயம் இதுக்குள்ள வந்தது என்று. மற்றது இந்த கதையினூடாக இவர் வேற பல விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற ஆஸ்திரேலியாவில இருக்கிற ஒரு மனநிலை காப்பகம் உண்டு. அங்க இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்ற விஷயம் இத இதுக்குள்ளால கொண்டு வர வேணும் என்று அவர் நினைக்கிறேன். இத டாக்டர் சரியான ஒரு இது சொல்லாமல் ஒரு டாக்டர் சரியான இப்படித்தான் நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லாம நீங்க ஏதோ செய்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு இப்படியான விடயங்களை காட்டுறது என்ன காரணம்னு சொன்னால் இப்படியான விடயங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னா நீங்க சிந்திச்சு அதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற மாதிரி இருக்கிறது. மற்றது ஏஐ பற்றி இதுக்குள்ள ஏஐ விஷயம் வேற இல்லை இதுக்குள்ள என்றுதான் நான் நினைக்கிறேன். இது Facebook இதுதானே, அப்ப ஏஐ விஷயம் வேற இல்லை. ஆனா நானும் ஏஐ பற்றி யோசிக்கிற நேரத்துல தீமைகள் இருக்குதுதான். ஆனால் மனிதன் அபார திறமையத்தான் நான் அங்க பாக்குறேன். எந்தெந்த விஷயத்துல தன்னுடைய திறமையை எடுத்து காட்டணுமோ அந்த அளவுக்கு அவன் செய்யறான். அதுக்கு என்ன காரணம் அதை பாவிக்கிறவங்களோட கையில தான் எதுவுமே இருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் அதை பாவிக்கிறவங்களோட கையில தான் இருக்குது. மற்றது ட்விஸ்ட் என்று சொன்னீங்க, அந்த கதையில ஒன்று வர்றது நல்ல ஒவ்வொரு கதையில அப்படி வந்தால் வரும். நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்தேன் அந்த கதையில மருத்துவர்
போறார், கணவன் போறார். அப்ப அவர் போற நேரத்துல அந்த அவங்க பாக்குறது ஃபைல திருப்புற நேரம் நர்ஸ் பாக்குற விஷயங்கள் இது இவக்கு சரியான மோசமா இருக்குமா என்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்காக இருக்குது. மற்றது இருந்து கதைச்ச வேற ஒரு ஆங்கிலேய வந்திருந்து கதைக்கிறார். அவர் கதைக்கிற நேரத்துல சொல்றார் இப்படி எல்லாம் கண்டனண்ட், அது அவர ஹலுசினேஷன். அப்ப அதை கொண்டு சும்மா தேவையில்லாம இதுக்குள்ள கொண்டு போட்டு எங்களை திருப்ப வேணும், எங்களை குழப்ப வேணும் வாசகர்களை என்றதுக்காக அப்படியான ஒன்று செய்திருக்கலாம். பிறகு மனைவி கதைச்சிட்டு போனதுக்கு பிறகு சரியான சுகமாக வந்துட்டா என்றதையெல்லாம் கடைசியில கொண்டு அது சொன்னது அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் அதுல ஒரு டாக்டர் சொன்ன விளக்கம் கொஞ்சம் கூடிட்டு போல இருந்தது எனக்கு. அவர் இதெல்லாம் சொல்றது ஒரு சொல்றாரு அதெல்லாம் ஏன் சொல்றாங்க விலங்கல் இத்தனை பேர் இறந்திருக்காங்க, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த இடத்துல வேலை செஞ்சவர்களை இறந்திருக்கிறாங்க போல. அப்ப இந்த கதை வேற ஏதோ நோக்கி போகுதா ஒரு இடத்த நம்ம அப்படி டிவியேட் ஆகி திரும்பி வரோம். ஆடியன்ஸ் கொஞ்சம் பயம் கொடுக்கணும்னு அது கட்டாயப்படுத்தி வைக்கப்பட்டதுதான். அது நீங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க கதை எழுதும் போது அந்த இடத்த உங்களுக்குள்ள கொண்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கு. இப்ப அந்த நபரை வெறும் தகவலா சொல்லும் போது நமக்கு அந்த சிக்கல் இருக்கு. நிறைய தகவல் கேட்கும் போது அது நமக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும். அப்ப நம்ம பிரெயின் வேலை செஞ்சு என்ன ஆயிரும்னா இது கொஞ்சம் தேவையில்லாம இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். இப்ப நீங்க அந்த கதைய இன்னும் அந்த நிலப்பரப்போட இல்ல அந்த சிச்சுவேஷனோட உங்களை இருக்க வச்சுட்டா அது எதுவுமே உங்களுக்கு தோணாது. சமல்ல அப்படின்னு தான் தோணும். வெறும் தகவலை சொல்லும் போது அந்த சிக்கல் இருக்கு. ஒரு சிறுகதைக்கு தகவல் சொல்றது அவ்வளவு சிறப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. உரையாடல்கள் மூலமாக நீங்க ஆமா நான் தான் சொல்ல வரேன். நீங்க கதாபாத்திரத்தை எந்த சிச்சுவேஷன்ல அதை விளக்குறோம்னு ஒண்ணு இருக்கு. வெறும் தகவல் இல்லாம அந்த தகவலுக்கு பின்னாடி இருக்க நிலப்பரப்பையும் நீங்க அந்த நபரின் வழியா சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. வெறும் ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை வாசிக்கிற மாதிரி தகவலை சொல்லும் போது எனக்கு அது ஒரு விஷயத்த போரிங்கா கொண்டு வந்துடும். எனக்கு அந்த கதாபாத்திரம் அதை தேடி கண்டடைகிற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப எளிமையா இருக்கு. அவர் பிரிஸ்கிரிப்ஷனா சொல்லிட்டே இருக்காரு. ஒருவேளை இத நம்ம அந்த கதாநாயகன் கண்டுபிடிக்கிற இடமா இருந்துச்சுன்னா நமக்கு பயங்கரமா இருக்கும். ஒருவேளை தன் மனைவிக்கு என்ன இருக்குன்னு அந்த கதாநாயகன் தேடக்கூடிய இடத்துல அவருக்கு கிடைக்கிற தகவலா இருந்துச்சுன்னா இது நமக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும். இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு அவர் ஆச்சரியப்படும் போது நம்மளும் ஆச்சரியப்பட்டிருப்போம். அவருக்கு இது வெறும் டேபிள்ல கிடைக்கிற தகவலா இருக்கு. ஒரு ஆள் வராங்க, வெளியில இருந்து பாக்குறோம், நமக்கு எல்லாமே தெரியுது. இது அவர் தேடி இருந்தா நல்லா இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னொன்னு தோணுச்சு, கிளைமேக்ஸ்ல நான் அவர் தான் பேஷண்டா இருப்பாருலாம் எதிர்பார்த்தேன். அது கொஞ்சம் ஏமாற்றம். அப்புறம் கிளைமேக்ஸ்ல போன தூக்கி போட்டதுல உடன்பாடே இல்ல. அது ஒரு மாதிரி வளர்ச்சிக்கு எதிரானதா இருக்கு, விஞ்ஞானத்துக்கு எதிரானதா இருக்கு. அப்புறம் அங்கேயே ஒரு ட்விஸ்ட் வச்சு சமாளிக்க ட்ரை பண்றாரு. அவர் போன் ரிங் அடிக்குது, அப்ப அது போன அவங்க உண்மையா இருக்காங்க. அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, இப்ப நீங்க அவங்க போனை எடுத்து அந்த காட்சியை பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இப்போ நீங்க உங்க போனை கையில வச்சிருந்தாலே எனக்கு ஒரு நல்ல ஹேக்கிங்கா நான் இருந்தேன்னா உங்களோட போன் கேமராவை என்னால இங்க இருந்து அக்சஸ் பண்ண முடியும். நீங்க போன ஆன்ல இருந்தா மட்டும் போதும். நீங்க கேமரா ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அட்மாஸ்பியர் அப்படியே வரும் அதுக்குள்ள, நீங்க கேமரா ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கேமரா கையில வச்சிருந்தா போதும்ன்ற. போனை கையில வச்சிருந்தீங்கன்னா போதும், என்னால உங்க கேமரா அக்சஸ் பண்ண முடியும். அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா நல்லா தேவையில்லாத லிங்க் ஆப்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணக்கூடாது. நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணா ரொம்ப லிட்டரலா நீங்க ஒரு போன் பே மாதிரியான ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கனாலும் அது என்னெல்லாம் கேக்குது, உங்களோட போட்டோஸ், உங்க கேலரிஸ், உங்க போன் மைக்கு, உங்க கான்டாக்ட் வரைக்கும் அது நான் அக்சஸ் பண்ணுவேன்னு சொல்லுது. உங்க போனோட மைக் அதுக்கு எதுக்கு? இப்ப நம்ம பேசுறது அது கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பர்டிகுலர் பொருளை பத்தி நம்ம பேசணும்னா அதை பத்தின விளம்பரம் நமக்கு வரும். அது விளம்பரம் வருது.
வணிகமா மாத்திரக்கு தான் அதை ட்ரை பண்றாங்க. இன்னும் அதிகமா வன்முறை தாண்டி அது போல ஆக்டர் ஸ்கேல தான் இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு, என்னன்னா ரொம்ப கெஸ்ஸபிளா அடுத்தடுத்த சீன் இருந்துச்சு. நான் சினிமால இருக்கனால எனக்கு அப்படி தோணுச்சு. ரக்ஷனா அக்காவும் அதான் சொன்னனால என்னால அடுத்த காட்சி என்ன அப்படின்றத கெஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த மருத்துவரோட அவர் பேசும்போதே 2வது டைலாக்ல நான் வந்து அவர் பேஷண்ட் கன்ஃபார்ம் பண்ணேன். சினிமால இருக்கிறதுனால நான் சரி எனக்கு மட்டும் தான் தோணுச்சுன்னு நினைச்சேன். ப்ரிடிக்டபிளா கொஞ்சம் சிலது இருந்துச்சு, மத்தபடி ஐடியாவும் நல்ல ஐடியா. சமூகத்துக்கு தேவையான கதை தான், இப்போது இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கதை தான். ஆனால் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்கட போனை வந்து மற்றவங்க யார்கிட்டயுமே கொடுக்க கூடாது. யார்கிட்டையும் இந்த செட்டிங் அண்டு கொடுக்குற நல்ல ஃப்ரெண்டே இந்த வேலை செய்யறா என்று சொன்னால் என்னண்டு நாங்கள் சொல்லி கொடுக்கலும் செட்டிங் அண்டு மற்றவங்கள்ட்ட கூடாது. அப்படிலாம் சமூகத்துல இருந்து நீங்க பிரிஞ்செல்லாம் போக முடியாது. சக மனுஷனோட சேர்ந்ததுதான் வாழ்க்கை. நீங்க கூட இருக்க யாரையும் நம்பாமலாம் இருக்க முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஜீவன் எந்த நம்பிக்கையில இருந்து ஒரு ஜீவன் தமிழ்நாட்டுக்கு வந்து நான் மட்டும்தான் பரவாயில்ல. ஏன் எனக்கு அவங்க வாழ்க்கையில சந்திக்காத மனுஷங்களோட ஒரு வாரம் சுத்தி இருக்காங்க, பைக்ல கார்ல அக்காவுக்கு. நீங்க அப்படி நீங்க சக மனுஷனை நம்ம வாழ முடியாதுன்றதுக்காக சொல்றேன். நம்பிக்கை எங்கள்ல நாங்க வச்சிருக்க நம்பிக்கையும் எங்கள்ல நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கை மற்றது வந்து எந்த இதுக்கும் தைரியமாக நாங்க எதிர்கொள்வோம் என்ற ஒரு துணிச்சல் அது இருக்க வேண்டும். சோசியல் மீடியால எங்கட முகத்தை வச்சு அவங்க எப்படி படம் போட்டாலும் அதுக்காக மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாற வேண்டிய அவசியமே இல்லை என்றதான் முக்கியம். ஏனென்று சொன்னால் நான் இல்லை என்று எனக்கு தெரியும், இந்த சமூகத்துல இப்படி நடக்குது என்று மற்றவங்களுக்கு தெரியும். இருந்தா இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி பார்க்க கூடாது. அதுதான் அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. நீ நேரத்தோட சொன்ன மாதிரி யார் இத உளவியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் பெருசா சீர்தூக்குறவங்க தான் உளவியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க விஷயம். அதுல வந்து அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் எப்படின்னா, உண்மை நீங்க சொல்றது எது வந்தாலும் அதை கண்டுக்காமலுக்கு இப்ப என்ன பத்தி எனக்கு தெரியும், என்னுடைய விஷயங்களை நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், சமூகத்துல இப்படி டெக்னாலஜில இப்படி எல்லாம் இருக்குது, இதை பத்தி நான் அக்கறைப்பட போறல்லங்கிறது ஓகே. அந்த மனநிலை இருக்கிறவங்க தப்பிக்குவாங்கன்னு நாம முழுசா சொல்லல. என்ன பிரச்சனைன்னா, உளவியல் ரீதியா ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கங்கிறது வந்து அவங்களுடைய அந்த கான்ஷியஸ் மைண்டோட சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. இப்ப நாங்க எது நடந்தாலும் எனக்கு இப்ப ரஷனல்ல வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லணும், ஓகே இப்படித்தானே இது நான் இல்ல தானே என்று நான் யோசிக்கிறது எங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட். எங்களுக்கு யோசிக்கிற நபர் ஒரு கணக்கு செய்யக்கொள்ள எங்களுக்கு இருக்கிற மைண்ட் அது கால்குலேட்டிவா இருக்கிறது. எங்களுக்கு இன்னொரு மைண்ட் இருக்குது அதுக்குள்ளுக்கு இல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு மைண்ட் வந்து எங்களுக்கு எங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை தெரியும், ஆனா அதுக்கு எங்களை தெரியும். அப்படி ஒரு மைண்ட் எங்களுக்குள்ள இருக்குது. அதோட சேர்த்து எங்களுடைய மூதாதையர்கள் எங்களோட பரிணாம வளர்ச்சியில காலாகாலமா எங்களோட மூதாதையர்கள் சேர்த்துக்கு வந்த அந்த அந்த அறிவு இல்லாட்டி அவர்களுடைய அனுபவம், அந்த பரிணாம வளர்ச்சி அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு எங்களை தெரியும். நான் யார் இப்ப ரக்ஷானான்னு சொன்னா ரக்ஷானாவை எந்த அன்கான்சியஸ் மைண்டுக்கும் எந்த ஆன்செஸ்ட்ரல் மெமரிக்கும் என்ன தெரியும், ஆனா எந்த கான்சியஸ் மைண்டுக்கு அவியல தெரியாது. எனவே நான் எடுக்கிற முடிவுகளா இருக்கட்டும், நான் பேசுற பேச்சா இருக்கட்டும், நான் ஒரு ஓவியத்தை வரைஞ்சா கூட அதை முழுசா நான் எனக்கு கிரெடிட் கொடுத்து கேளாது. என்னன்னு சொன்னா அதுல என்னுடைய என்ன சொல்றேன், என்னுடைய கோடுகள் ரோலும் எப்படி போகுது, நான் எப்படி கலை பண்றேன், இது எல்லாத்துக்கும் என்னுடைய அந்த ancestral மெமரியும் அதுக்குள்ள வருது. நாங்க இப்ப சொல்லுவாங்க, நாங்க இந்த தூங்க கொள்ள எங்களோட கால் இப்படி தடிக்கி நாங்க விழுகிற மாதிரி இருக்கிறது வந்து எங்களோட ancestral மெமரி தான். எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க மரத்துல தூங்கிக்கு இருக்கிற காலத்துல இருந்து நாங்க விழுகிற அந்த சந்தர்ப்பம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே எப்படித்தான் ஒரு ஆள் கான்சியஸா இல்ல நான் இதெல்லாம் கவனிக்க போறல நினைச்சா கூட நாங்க அதை எப்படி சொல்லுவோம்னா, எங்களோட உள்ளார்ந்த எங்களோட ஒன்று பயாலஜிக்கல் அதுவும் இருக்குது, எங்களோட ஜெனட்டிக்ஸ் எங்களோட பயாலஜிக்கலி அதுக்குரிய வல்னரபிலிட்டி எங்ககிட்ட இருக்குதாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்த நேரம் எங்களுடைய சைக்காலஜிக்கலா நாங்க எப்படி அதை உள்வாங்குறோம்ன்றது, அடுத்தது சோஷியல், இது மூணும் இருக்குது. நாங்க ஜஸ்ட் லைக் தட் நாம யோசிக்கிறத விட நாங்க நினைச்சா சரிதானே, நான் தானே இந்த உள்ளத்தை இல்ல எங்களோட கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஒன்று இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு கதை.
நான் எவ்வளவுதான் பெரிய பாட்டாக்கரா வேணும்னா இருந்திருக்கலாம். ஒரு சின்ன கெமிக்கல் இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அது கம்ப்ளீட்லி பயாலஜிக்கல் பிளஸ் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்கலி அந்த சரக்கட்டு மது அருந்துறவங்க இருக்கிறாங்க தானே, அது கூட சுயமா அவங்க செய்யறது இல்ல. மோஸ்ட் அதுவும் இருக்குது. ஆனா நிறைய பேருக்கு அந்த அந்த வல்னரபிலிட்டி அவங்களுக்கு இருக்கி பரம்பரை ரீதியாக அப்படி இருக்கிறாக்களும் இருக்கிறாங்க. அதனால நாங்க ஈஸியா சொல்லிட இல்லாது நாங்க எங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு இந்த கதை மூலமா நாங்க சமூகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதைத்தான் நான் இந்த கதையோட தேவையாக நான் கருதுறேன். என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களை நம்பேல அமெரிக்குது நீங்க சொன்னதும், ராஜாராம் அப்படி நாங்க சொல்ல இயலாது. ஏனண்டா நாங்க சமூகத்தோட சேர்ந்து வாழ வேண்டியதுக்கு நாங்க நம்பியே ஆகணும். நம்பிக்கைங்கிறது அது முக்கியம். இந்த ரெண்டையும் தான் இந்த கதை சொல்ல வேணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, ஒரு சமூகமாக இந்த கதையை வாசிக்கிறாங்களாம் சரி, இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சமூகமாக நம்ம பில்ட் ஆகுறதுங்கிறது நம்ம கடும் தேவையுடையதாக இருக்கு. வேற வழி கிடையாது. ஒருத்தர் நம்பத்தான் வேணும். நாங்க நம்பித்தான் வாழ வேண்டி இருக்கு. நம்ப தகுந்தவர்களா எங்களை நாங்க மாற்றிக்கொள்றதுக்கும் எங்களுக்கு தேவை இருக்கு. இதுதான் இந்த கதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அது இப்ப 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 இன்றைக்கு நான் ஜிம்ல இருந்து வார நேரம் இந்த கீழுக்கு விரைஞ்சி வரக்குள்ள ஒரு வீடு இருக்கும். அது எப்பவுமே ஒரு வீடுண்டா அது வீடா இல்ல அந்த அபார்ட்மெண்ட் மாதிரி தானே. அது ஒரு பெரிய ஒரு கோயில் கதவு மாதிரி ஒரு கதவு இருக்கும், பெரிய கதவு உண்டு. அதுக்கு வெளியால கொஞ்சம் பூச்சாட்டிகள் இருக்கும். அப்ப எனக்கு கூட வராக்கள் கேட்பாங்க, இது என்ன பில்டிங்னு ஒரே கேட்பாங்க. இப்ப நான் தெரியல, ஒரு வீடா இருக்கலாம். அப்ப நான் ஒவ்வொரு தரவும் கீழே இறங்கிட்டு வார நேரம் அந்த வீட்டை பாக்குறேன். வீட்டை அந்த அந்த கதவைத்தான் பாத்துக்கு வருவேன். அது மூடித்தான் இருக்கும் எப்பவுமே. இன்றைக்கு நான் வார நேரம் அந்த கதவு விரிய திறந்து கிடக்கு. அப்ப எனக்கு உள்ளுக்கு ஒரு ஆர்வம் என்னடா, இது என்ன கொஞ்சம் வெட்டி பார்க்கணும், இது என்ன அறிஞ்சு கொள்ளணும் எனக்கு ஒரு ஆர்வம் வருது. இம்மீடியட்டா என்ன மைண்ட் என்ன சொல்லுது, தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அது திறந்தே கிடக்கட்டுமே, உனக்கு என்னத்துக்கு, நீ மேலுக்கு போனீங்கன்னா கீழவா பக்கத்துல லிப்ட் இருக்குது. நான் இப்படி நினைச்சிட்டு அது என்ன பாப்போம் நினைச்சிட்டு டக்கு நினைச்சேன், இல்ல அது நம்மளோட வேலையே கிடையாது. நான் லிப்ட ஓபன் பண்ணிட்டு நான் கீழே வந்துட்டேன். சோ இதுதான் விஷயம். எங்களுக்கு கண்முன்னுக்கு யாரையாவது ஒரு டேட்டாவோ இல்லாட்டி ஒரு விஷயமோ இல்லாட்டி அவங்க அந்தரங்கமான விஷயமோ இல்லாட்டி அவர்கள் வெளியே சொல்ல பயப்படுற இல்லாட்டி எங்களுக்குள்ள பர்சனல் அவங்க சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் இருக்கட்டும், எனக்கு நான் அதை இன்னொருத்தருக்கு பகிர போறது கிடையாது என்கிற திட சங்கற்பம், அந்த ஒழுக்கம் எங்களுக்குள் மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்கும் அது இருந்துச்சுன்னு சொன்னா இந்த தொழில்நுட்பத்திற வளர்ச்சியை நாங்க கொண்டாடலாம், பயப்பட தேவை என்கிறதா அந்த கதையோட சாராம்சம் நான் நினைக்கிறேன். இருக்க வேணும் மாதிரி படிப்பு கியூரியோசிட்டி இருக்கிற ஆட்கள் தான் அதுக்குள்ள என்ன இருக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த கதவுக்குள்ளால உள்ளுக்கு போயிருப்பாங்க, போய் பார்த்திருப்பாங்க நிச்சயமாக என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை இன்னும் 4 பேருக்கு அதை பகிர்ந்து கொள்ளுவாங்க. அது இப்ப எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா போக தேவையில்லை, எங்களுக்கு தேவை இருக்குதுன்னா கட்டாயம் அதுக்குள்ள போக வேணும் என்ற ஒரு தேவை எங்களுக்கு. ஒரு பிரைவேட் ஸ்பேஸ், அது பிரைவேட் ஸ்பேஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பவுண்டரி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது உனக்கு கண்ணுக்கு முன்னாடிதான் இருந்துட்டு போட்டும், நாம ஒதுங்கி நடந்துட்டு போக வேண்டும். அந்த சுய ஒழுக்கம் எங்கள் எல்லாருக்கும் வேணும், பிள்ளைகளுக்கும் நாங்க சொல்லி கொடுக்கோம். அத உண்மையா இந்த சமூகத்துக்கு தேவையான கதை, இந்த ஜெனரேஷனுக்கு கட்டாயம் தேவையான கதை தான் இது. அந்த கதை ஓட்டங்கள் அது இதை பற்றி எங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு ஒரு தேவையான ஒரு கதையாகத்தான் இது இருக்குது. அதே நேரத்துல அந்த இதுக்காக ஒரு சின்ன அந்த சோசியல் மீடியாவில் நடக்கிற விஷயங்களுக்காக தற்கொலை செய்யற விஷயங்கள் நிறைய பிள்ளைகள் இப்ப அதிகமா இந்தியாவில நடக்குது. இப்படி என்னடா உங்க போன் எடுத்து இப்படி செய்துட்டாங்களோ, அப்படி போட்டோ எடுத்துட்டாங்க போட்டுட்டாங்க, உடனடியாக போய் சூசைட் பண்றது, இப்படியானது எல்லாம் தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரு பிரதி உபகாரம் இருக்குது, இந்த உலகம் இப்படித்தான் என்ற ஒரு மன தைரியத்தை இந்த சமூகத்துக்கு நாங்க கொடுக்க வேண்டியதுதான் அவசியம். அதுக்கு ராஜாராம் போன்றவர்கள் நிறைய திரைப்படங்கள் எல்லாம் வந்துட்டு, இதை போல நிறைய திரைப்படங்கள் வந்திருக்குது. ஆனாலும் அந்த உடனடியாக அந்த தற்கொலைக்கு போற அந்த சீன் எல்லாம் இனிமேல் தேவையில்லை. அந்த தற்கொலைக்கு போற அந்த சீனே இனிமேல் தேவையில்லை. அதை எதிர்த்து நின்று அந்த பெண்கள் எப்படி போராடுறாங்கன்ற இதைத்தான் எடுத்துக்கொள்ளணும். இந்த கதையில கூட அவ மனநிலை பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக ஃப்ரெண்டை கட் பண்ணி விட்டுருவோம். இப்படியான விடயங்கள் செய்யற இந்த ஃப்ரெண்ட் வேணாம், கட் பண்ணிட்டு புது அக்கௌண்ட் திறந்துட்டு புதுசா வேற ஒரு பேர்ல புதுசா பயணம் செய்ய வேணும். அங்கேயே முடிஞ்சிடும், பேலன்ஸ் முடிஞ்சிடும்.
என்ன கேட்டா எதிர்த்து போராடவும் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். எதிர்த்து போராடவும் தேவையில்லை. எடுத்தது 8 கார்டு போட்டுட்டா நாங்களாம் என்ன எழுதுறது? என்ன படிச்ச பண்ற நேரம் நாங்க அதை அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். இல்ல எப்பயுமே காரணம் அந்த கதையில எனக்கு முதல் வந்த சிக்கலே, எனக்கு இந்த கதை ஸ்டார்டிங்ல வாசிக்க தொடங்க எனக்கு வந்த ஒரு கேள்வி, ஒரு நிர்வாகத்தை நியமிக்கிற ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு பெண் ஸ்மார்ட் போன் கையாள தெரியாமல் இருந்திருக்கின்றா என்று சொன்னால், இது ஒரு இந்த கதை அங்கால போக்குள்ள அவக்கு கட்டாய மனநிலை பாதிக்கப்படும் தான் இப்படியான ஒரு ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சது. இன்னொரு விஷயம் இருக்குது, சமூகத்துல படிச்சு மேலுக்கு போற எல்லாருமே ஸ்மார்ட்டாங்கிற கல்வியும் இதுல வருது, நடைமுறையில இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கேரக்டரோட அவரு அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெப்தா எழுதிருக்கலாம். அவ என்ன மாதிரியான சின்ன வயசு ஞாபகங்களோட வந்தா, அவன் ஏன் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தல, அவ அதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கலாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி இருந்தா நமக்கு இது தோணி இருக்காது. நாங்கள் இப்ப இந்த நிகழ்ச்சி கதையாடல், இந்த நிகழ்ச்சி கூட ஒரு சிறுகதை எழுதுறவங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அறிவுரைகளாகத்தான் இந்த நிகழ்ச்சி கூட இருக்கு. ஏனென்றா கதை எழுதக்குள்ள இப்படியான விமர்சனங்கள் வரும், எங்களுக்குள்ளேயே கேள்விகள் கேட்க வேணும். இப்படி எழுதினா இப்படி என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, எழுத்தாளர்களே தங்களுக்குள்ள கேள்வி கேட்டு கேட்டுத்தான் அந்த கதையை கொண்டு போகணும் என்ற ஒரு என்னடா சிறுகதை அதையும் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப எங்களுக்கு இப்ப டெய்லி நாங்க வேலை செய்யற நேரம் ஏதாவது சமூகத்துல நாங்க 1000 சிறுகதைகளுக்கான ஐடியா வருது, கொண்டு வருது. நாங்க எல்லாத்தையுமே எழுதுறல்ல, என்னன்னு சொன்னா இதுதான் சேலஞ்ச். ஏனடா நாங்க வாசிச்சு வளர்ந்த சிறுகதைகள் இல்லாம சிறுகதைகள், நம்ம உதாரணத்துக்கு எவ்வளவோ சிறுகதையை சொல்லுவேன், பாலகுமாரன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதெல்லாத்தையும் நாங்க கிட்ட நிக்கலாமா, என்ன அதுல ஸ்பெஷல் அவங்க சொல்ல வர விஷயம் மிக எளிமையா தான் இருக்கு. அது எப்படி சொல்றாங்கிறதான் அந்த விஷயமே, எப்படி சொல்றாங்க. நம்ம சில சிறுகதைகளை வாயிச்சு முடிஞ்சோன்னு இதை இப்படி சொல்லணும் வேண்டி இவங்களுக்கு எப்படி தோணுச்சு, இது இப்படி தோணுச்சு என்ற அதுதான் விஷயம். இல்லாட்டி எல்லாமே ஒரு நெரட்டிவ் தானே, எவ்வளவு விஷயங்கள் சொல்றது. எடுத்தன் கவுத்தன் ஒரு விஷயத்தை நாங்க தடாரென்று சொன்னா அது சிறுகதை ஆகி விடாது. சிறுகதையில இருக்கிற சேலஞ்சே அதான். இப்ப ஒரு நாவல் எழுத கூட, இப்ப உதாரணமா இப்ப பொன்னியின் செல்வனே எடுத்துக்குவோம். பொன்னியின் செல்வன்ல கூட நாங்க இப்ப வாசிச்சுட்டு போகல, நாம இந்த சொல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்ஃபர்மேஷன் அழகா கதை போயிட்டு இருக்க போல ஒரு விடயத்தை பிடிச்சி இப்ப செப்பாடுகள் பத்தின இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும் பொன்னியின் செல்வன், அது ஒரு கிளாஸ் மாதிரி கலக்கி எழுதிருப்பார். ஒரு வகுப்பு நடக்குது, நம்ம செப்பாடண்டா என்ன, அது எங்க இருந்துச்சு, எப்படி வந்துச்சு, அது ஃபுல் டீட்டெயில். அது நாவலுக்கு ஓகே. சிறுகதையில அந்த விளையாட்டை நாங்க காட்ட இயலாது. சிறுகதையில ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வசனமும். பொன்னியின் செல்வன்லயும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பயன்படுத்தி கல்கி எல்லாம் சொல்றாரு, கல்கி எழுதுவாரு, எங்களுக்கு போர் அடிக்காது. எனக்கு இத கல்கி சொல்றாரு, இதை இந்த கேரக்டர் சொல்லுது என்னால பிரிச்சுக்க முடியும். எனக்கு அந்த பிளே கிரவுண்ட் ஒரு கொடுத்துட்டாரு. நாவல்ல அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, சொல்லலாம், எவ்வளவும் சொல்லலாம், ஏண்டா இருக்கு எங்களுக்கு. ஆனா சிறுகதைங்கிறது ஒரு லிமிட்டட் இதுதானே, அதை நாங்க நீட்டி இழுத்துக்கிட்டு போக இயலாது. எனவே சிறுகதையில் ப்ரிசைஸா எப்படி தகவல்களை ஓகே. நம்ம இதுக்கு முதல் நாம ஒரு கதையை நாம இது செஞ்சிருந்தோம். ஒரு சிறுமிக்கு அவங்க அடிச்சிடுறாங்க, அந்த பெரிய சித்தப்பா அடிச்சிடறாரு ஒரு பிள்ளைக்கு. அந்த கதையில அந்த கதையில உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்கிறாக்கள் யாரு, அண்ணி அண்ணா அவங்க, இது ஒரு வீட்டில் இவர்கள் இருந்தார்கள், இப்படி இருந்தார் என்றெல்லாம் சொல்லவே இல்லை அந்த கதையில. இமீடியட்டா ஒரு கன்வர்சேஷன், ஓகே இவருக்கு அவ அண்ணி, நாங்க பிக்ஸ் ஆகிக்கிறோம் அதோட. அப்ப அப்ப இது ஏன் எப்படி இருக்கிறாங்க, ரைட். இன்னொரு சந்தர்ப்பத்துல அவங்க பேசுறத வச்சே இதுதான் இதுல குடும்ப அமைப்பு என்று நாங்களா ஒரு வேலையை நாங்க பின்னிக்கிறோம், அந்த வாசகருக்கு வேலை கொடுக்கிறோம். எனவே வாசகர் அதுக்குள்ள போய் நாங்களே அந்த வேலையை பின்னிக்கொள்றதால எங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. அந்த ஈஸியா இருக்கு, எங்களுக்கு அட்டாச்மெண்ட் ஒண்ணு வந்துருது. அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சர்க்கிள் இருந்தாலும் நாங்க அதை விட்டுருவோம், ராஜாராம் சொன்ன மாதிரி. அப்படி இருக்க வேணும்னு சொல்றேன். அந்த சிறுகதையில அது மிக முக்கியம், இந்த ப்ரிசைஸ்னஸ் என்கிறது. ஏன்னா எங்களுக்கு லிமிட்டட், இத்தனை சொற்களுக்குள்ளதுன்னு சொன்னா அப்படியே நம்ம குறைஞ்சபட்சம் ஆடியன்ஸ் தூக்கி கதைக்குள்ள விட்டுட்டோம்னா அவன் என்ஜாய் பண்ணிடுவான். அவனை கதைக்குள்ள கொண்டு போய் இறக்கி விடுறது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்கணும். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அவனை தள்ளி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கதை அவனுக்கு புரியாது.
அவனை கொண்டு வந்து ஏதாவது ஒரு கேரக்டருக்குள்ள இறக்கி விட்டுணும். அது ஹீரோவா இருக்கலாம், பக்கத்துல இருக்க சைடு கேரக்டரா இருக்கலாம், இன்வெஸ்டிகேஷன் கேரக்டரா இருக்கலாம், விக்டிமா இருக்கலாம். ஆனா நீ ஒரு ஆள் அதுல கூட அவனுக்கு ரிலேட்டபிளான விஷயங்களைய கூட நாங்க சொல்லலாம். எனக்கும் இப்படி நடந்திருக்கேன் அவன் யோசிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றையும் சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமா தேவைப்படும். மியூட்ல இருக்கிறீங்க. எனிவே இந்த கதை எங்களுக்கு இவ்வளவு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கதையை தந்த கே சுதாகர் அவர்களுக்கு எங்கள் 3 பேரும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக நடந்த இந்த கதை ஆடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராஜாராமுக்கும் எங்களுடைய நம்முடைய ரக்ஷனாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு கதையாடலில் நாங்கள் சந்திப்போம். நன்றி.